யூஏல ILOE இன்சூரன்ஸ்ல ஃபர்ஸ்ட் கிளைம் அப்ளை பண்ணியிருக்கீங்க. செகண்ட் கிளைம் எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாமா? செகண்ட் கிளைம் நீங்க எதுவும் இனிஷியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்க ஃபர்ஸ்ட் கிளைம் பண்ணியிருந்தாலே நீங்க செகண்ட் கிளைமுக்கு எலிஜிபிள் தான். ஒன்லி டாக்குமெண்ட் மட்டும் கரெக்டா இருக்கணும். டாக்குமெண்ட் நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களோட இப்ப இருக்கிற விசா ஸ்டேட்டஸ். ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் கிளைம் அப்ளை பண்றப்பவே உங்களோட விசா கேன்சல் ஆயிருந்திருக்கும். அப்புறம் தான் அப்ளை பண்ணியிருந்திருப்பீங்க. ஒவ்வொரு விசாவுக்கும் ஒவ்வொரு கிரேஸ் பீரியட் இருக்கு. லைக் 30 டேஸ்ல இருந்து 180 டேஸ் வரைக்கும் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வந்து 30 டேஸ் கிரேஸ் பீரியட்னு வச்சுக்கோங்க. நீங்க ஃபர்ஸ்ட் கிளைம் அப்ளை பண்ணி ஆல்ரெடி 30 டேஸ் ஆயிருக்கும். அப்பதான் இவங்க வந்து செகண்ட் கிளைம் வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த டைம்ல உங்ககிட்ட விசா வந்து வேலிடா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு இன்சூரன்ஸ் கம்பெனி செக் பண்ணிட்டு தான் உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் வந்து கிளைம் அப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த டைம்ல என்ன பண்ணியிருந்திருப்பீங்க, நீங்க ஒரு புது விசா வந்து எடுத்திருப்பீங்க, டூரிஸ்ட் விசா. அந்த விசாவை அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு நீங்க வந்து சப்மிட் பண்ணணும். அது எப்படி சப்மிட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நார்மலாகவே ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு ஒரு மெசேஜ் வரும். அப்படி இல்லை அப்படின்னா ILOE ஆப்லையும் நீங்கள் பார்த்துக்கலாம். அங்கே ஒரு ஃபைல் மிஸ்ஸிங் அப்படின்னு காட்டும். ஸோ அதில் என்னன்னா, நீங்கள் உங்களோட ரீசன்ட் விசா ஸ்டேட்டஸை நீங்கள் அப்டேட் பண்ணணும். அப்டேட் பண்ணீங்கன்னா அதை அப்ரூவ் பண்ணுவாங்க. இதில் ஒரு ஒர்ஸ்ட் கேஸ் இருக்குது. சம்டைம்ஸ் உங்ககிட்ட டிராவல் ரிப்போர்ட் கேட்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஆமாம், டிராவல் ரிப்போர்ட்னா என்ன, அதை நான் எங்கே டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் அதை கேப்ஷனில் கொடுக்குறேன், நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்ன, இதெல்லாம் கொடுத்துட்டுனா உங்களுக்கு செகண்ட் கிளைமும் அப்ரூவ் ஆகிடும். அப்புறம் அந்த ஃபாலோ பண்ணிக்கோங்க.